எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் போட்டிருந்த கமெண்ட் ஷாக்கிங்காகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா என்னமோ 5 லட்சம் கோடி நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, அப்போ நம்ம மார்க்கெட் பயங்கரமாக ஏறிடுமே அப்படின்னு அவருடைய மனசு ஒரு நிமிஷம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. 26,000 அது பாட்டுக்கு நிஃப்டி கடகடன்னு 5 லட்சம் கோடி உள்ளே போட்டால் அது பாட்டுக்கு எங்கேயாவது 30,000 40,000 போயிடுச்சுன்னா, ஹலோ, அது அப்படி இல்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வரப்போகுதுன்னு சொல்லி இருக்கிற லாபமும் எங்கேயாவது போயிட போகுது. அதாவது ரஷ்ய முதலீட்டாளர்களுக்கு நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை எஸ்பர் பேங்க் அப்படின்றவங்க எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்பர் பேங்க் புதிய முதலீட்டாளர்களை கொண்டு வர்றாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி மீடியாக்களில் சிலதெல்லாம் எழுதிடுவாங்க, ரொம்ப ஹைப்பாக இருக்கும். நம்மளுடைய மனசு போன போக்கில் கால்குலேட் போடுவோம். 5 லட்சம் கோடி இருந்ததுன்னா அவங்களே பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்க நாட்டில். இவங்க பாருங்க, நம்ம ஃபாரினர்ஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கானு. அல்ல குறையாத பணம் மாதிரி நம்மளும் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ கடந்த 6 மாசத்துல மட்டும் ஒரு 1.5 லட்சம் கோடி தாண்டிட்டாங்க. இன்னும் அவங்க பாட்டுக்கு வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. 1.5 லட்சம் கோடி வித்தவன் ஒரு 20,000 கோடி கூட வாங்கக்கூடாதா? இப்படி புலம்பு விட்டுட்டானுங்களே. ஸோ விற்கிறது பூரா மோஸ்ட்லி அமெரிக்காவினுடைய எஃப்ஐஎஸா, யூஎஸ் எஃப்ஐஎஸா மோஸ்ட்லி விற்கிறாங்க. இந்த சமயத்தில் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ஒரு 10,000 கோடினா கூட அது ஒரு வகையில் ஒரு உதவிகரமாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த நண்பர் போட்டிருந்த கமெண்ட் மனசை பாதிச்சிருச்சு. நிறைய விஷயங்கள் அவருக்கு மார்க்கெட்டில் தெரிஞ்சிருந்தா இப்படி கடன் வாங்கி 35 லட்சம் ரூபாயை விட்டுருக்க மாட்டார். அதாவது காசு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு அப்படின்றதா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு 30 லட்ச ரூபாய் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கடன் வாங்கி மறுபடியும் 5 லட்ச ரூபாய் ட்ரேடிங் பண்ணி விட்டுருக்காரு. மொத்தமாக 35 லட்ச ரூபாய் விட்டுருக்காரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இவருடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது இந்த மாதிரி லாஸ் ஆன மாதிரி இருக்குது. நிறைய பேர்த்துக்கு சில விஷயங்கள் தெரியறதில்ல. அதாவது ட்ரேடர்கள் எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளே காசு இல்லாமல் தான் கேஷ் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதாங்க இருக்கிறதுலே கஷ்டம். ஒன்றா ஏதாவது ஷேர்களை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லாங் டேர்மில் ரொம்பவுமே டிசிப்ளினாக இருந்து அதை காம்பவுண்டிங், அந்த ரிட்டர்னை காம்பவுண்டிங் ஆக விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் போன்ற பங்குகள் அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற பங்குகள்லாம் வாழ்நாள் பூரா ஒரு முதலீட்டாளராக உட்காந்து பெரிய அளவில் பணம் எடுக்கணும். ஏன்னா காசு அதிகமாக இல்லை. ஒரு முதலீடு பண்ணி வச்சு பல்வேறு வருடங்கள் கழித்து அதை பெருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம கேஷ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும். ஆனால் பாருங்க, 30 லட்ச ரூபா எவ்வளவு பெரிய பணம். அவ்வளவு பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு ட்ரேடராக இருக்கிறவங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு கேஷ் மார்க்கெட்டில் தான் அவங்க இருக்கணும்னு இல்லை, கேஷ் மார்க்கெட்லேயே இருந்தாலும் அவங்க எந்த மாதிரி யோசிப்பாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இன்ட்ராடே அப்படின்னா மொத்தமே 1 மணி நேரம் தான் அவங்களுடைய ட்ரேடிங் டைம் எடுத்துக்குவாங்க. காலையில் ஒரு 9:15 வந்தாங்களா, ஒரு மிக முக்கியமான ஸ்டாக்குகளை அவங்க அதுக்கு முந்தின நாளே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, யார் அதிகமாக வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இல்லைன்னா காலையில் ஓப்பன் ஆனோடனே யார் அதிகமாக ட்ரேடிங் வால்யூம் நடக்குது அல்லது யார் அதிகமான ஹை ப்ரைஸ் நடக்குது, அதாவது ஃபோக்கஸ் எந்த பங்கில் இருக்குது. ஏதாவது ஒரு பங்குல ஃபோக்கஸே இல்லைன்னா அவன் பாட்டுக்கு வெறும் 10 பைசா ஏறி 10 பைசா இறங்கிட்டு இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு ஐஓபின்னு ஒரு ஷேர் இருக்கு. அந்த ஷேர்னுடைய பேரை போட்டாவே போதும், ஒரு நண்பர் வந்துடுவார், நான் மனுஷனா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அந்த ஐஓபி ஷேர் ப்ரைஸ்னுடைய விலையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் வாங்கி 2 வருஷமா சும்மா கொந்துக்கிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த ஷேர்லாம் எங்கேயாவது இன்ட்ராடே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நிறைய ட்ரேடர்கள் ஸ்க்ரீன் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஸ்க்ரீன் பண்ணி 5 நிமிஷம் தான் ட்ரேடிங்க்கு டெசிஷனே. 9:15 உட்காடுறாங்களா, 9:20 அந்த 5 மினிட்ஸில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருதா, அதைய யூஸ் பண்ணிக்கிட்டு அது மேலே போகுதா அல்லது கீழே போகுதான்ற மாதிரி கணிச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த லோவையோ ஹையோ எஸ்எல்லாம் போட்டுக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணி ரொம்ப திறமையாக வரக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பாலும் ட்ரேடர்கள். இதை தவிர்த்து எதை பண்ண போனாலும் பெருசாக ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஆயுதம் வேணும் இல்லைங்க. யானையை கட்டுப்படுத்தணும்னா அங்குசம் வேணும். பின்னூசி தூக்கிட்டு போய் உட்காந்தா நம்மளை மிதிச்சு சட்னி பண்ணிடும். அது மாதிரி இன்ட்ராடேன்னு போயிட்டா
அந்த 9:15 to 9:20க்குள்ள ஒரு கேண்டில்ல முடிவு பண்ணி 10 மணிக்குள்ள ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் அது இன்ட்ராடே ட்ரேடர் வந்து மோஸ்ட்லி ஜெயிக்க முடியும். நான்லாம் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, ட்ரேடர்னா அதுதான் ட்ரேடர். அதை விட்டுவிட்டு காலையில் எடுக்கிறது, மத்தியானம் எடுக்கிறது, ஈவினிங் எடுக்கிறது, இன்ட்ராடேன்னு சொல்லி எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் அதை அப்படியே டெலிவரி எடுத்துகிட்டு போகிறது. டெலிவரி எடுத்துகிட்டு போனது ஒரு 4-5 மாதம் வச்சுருந்து அப்புறம் ஒரு 20-30% லாஸுக்கு விற்று விட்றது அப்படின்னா அது எப்படி செல்லுபடியாகும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ட்ராடேல சக்ஸஸ் பண்ண பல பேர்த்துல வந்து அது 9:15 to 10 மணிக்குள்ள வேலையை முடிச்சுட்டு எந்திரிச்சு போகக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்களுக்கு தெரியாதனால தான் இன்ட்ராடேல பயங்கரமாக பணத்தை விட்டுடுறாங்க. அதே மாதிரி இவ்வளவு பணம் வச்சிருக்கிறவங்க வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்து இந்த பிடிஎஸ்டி, இந்த ஸ்விங் ட்ரேடிங்கு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பக்கமெல்லாம் வரமாட்டாங்க. அது நம்மகிட்ட பணம் இல்லை, ஏதோ ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லாமல் இந்த கேஷ் மார்க்கெட்டில் நம்ம அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் வருஷத்தில் பெரிய அளவில் வளர விட்டு நம்ம ஒரு மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றி மரம் வளர்த்துற கதை தான். ரொம்ப டைம் ஆகும். ஆனால் 30 லட்ச ரூபா வச்சுருக்கக்கூடியவங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் செல்லிங் அப்படின்றதுக்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி அப்படின்றது நம்ம பல பத்திரிகைகளில் படிக்கிறோம். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் பாயிண்டில் இருக்காங்க. ஒரு ஆப்ஷன் செல்லராக அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் பாயிண்ட் என்பது பையரோட அதிகமாக கிடைக்கிது. அப்போ அதுலாம் வந்து அவங்க பார்க்கறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வந்து பெரிய பெரிய ட்ரேடர்கள் இந்த மாதிரி 30 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு டாப் 3 ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. வரிசையாக அவங்க வருஷப்படுத்திட்டே வந்தாங்கன்னு வச்சுங்களேன், எது ஓரளவுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்தாங்கன்னா இந்த கேஷ் செக்யூர்டு புட் போன்ற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிகள், இந்த கவர்டு கால் அப்படின்ற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிகள், அதுவும் இல்லாமல் அயன் காண்டர் போன்ற ஸ்ட்ராட்டஜிகள் தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதில் பணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அது டிசிப்ளினாக பண்ணுறவங்க. சும்மா ஏனோதானு போயிட்டு வேணுக்குன்னே ஒரு 10 ரூபா அதிகமாக கிடைக்குன்னு கணக்கு போடாமல் சரி ஒரு 0.25% ஒரு நாளைக்கோ அல்லது ஒரு வாரத்துக்கோ கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்காம, இல்லை எனக்கு 2% வேணும். எத்தனை நாளில்? ஒரு வாரத்தில். அப்போ ஒரு மாதத்தில் உனக்கு 8% வேணுமா, அப்போ அப்படி நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம நிற்க வச்சு மேலே வண்டி ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். 30 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வரமா, ஒரு 10% 3 லட்ச ரூபா வரைக்கும் போனால் போதும். இந்த 3 லட்ச ரூபா நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போறான்னு மீதி 27 விட்டுட்டு நம்ம தூக்கிட்டு அந்த உனக்கு ஒரு கும்பிடு, இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு கும்பிடுன்னு வெளியே வந்துடணும் டெம்பரவரியா. அதுக்கப்புறம் கூட யோசிச்சு பார்த்துக்கலாம். பட் இமீடியட் ரியாக்ஷன் வெளியே வர்றதா தான் இருக்கணும். அந்த மாதிரி யோசிக்கணும். அதை விட்டுவிட்டு மார்க்கெட்டுக்குள்ள 30 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு பணம் கொடுன்னா எப்படி அவன் கொடுப்பான்? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் இதில் ஜெயிக்க முடியும். நண்பர்களே, நான்லாம் வந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு இந்த மாதிரி வரும்பொழுது 30 லட்சம் 50 லட்சம் அப்படின்ற மாதிரிலாம் கையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு ராஜா வாங்க வந்து எனக்கு வரியை கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு பெரிய பணம் இருக்கிறவங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரிலாம் தனியாக இருக்குது. அதை விட்டுக்கிட்டு ஏன் இவங்க எப்படி போய் பணத்தை விட்றாங்க தெரியல. நம்ம ஏதோ ஒரு 40-50 இருக்குது, 1 லட்சம் 2 லட்சம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. வேறு இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போக முடியாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்லோவாக பில்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளும் ஒரு இடத்துல போய் இப்படி 30-40 லட்ச ரூபாய் நம்ம சந்திக்கத்தான் போகிறோம். நம்ம போர்ட்ஃபோலியோலேயும் அப்படி 40-50 லட்ச ரூபா ஒரு காலத்தில் வரத்தான் போகுது. அப்போ போய் நீங்கள் வந்து இந்த படிக்கக்கூடிய கமெண்ட்டுகள்லாம் ஞாபகத்தில் வரணும். அப்பவும் நம்ம போயிட்டு ரொம்பவுமே கம்மியான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதுலையும் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி பேராசைப்பட்டு இப்படியும் போயிடக்கூடாது. ஸோ நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் கற்று வச்சு நல்லா தெளிவாக இருக்கணும். அதுக்குண்டான சமயம் வரும்பொழுது இடம் பொருள் ஏவல் அப்படின்றது கரெக்டாக வரும்பொழுது சும்மா நீட்டாக பிளான் பண்ணி சூப்பராக அடிச்சுட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்கணும். இன்னொரு நண்பர் அதான் சொல்கிறாரு, ஒரு 15 லட்ச ரூபா நான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 12 பக்கத்தில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய சரிவுனால 12 to 8 மாறிடுது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஒரு இயல்பே வந்து ஏறுவதும் இறங்குவதும் தான். இதே மார்க்கெட் திடீர்னு மேலே ஏறிச்சுன்னா அவர் திடீர்னு ஏறும், அப்புறம் மார்க்கெட் இறங்குதுன்னா இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பெரிய அளவில் நீங்கள் பணம் கொண்டு வந்துடுறீங்க ஒரு சைடு.
அமௌண்ட் வந்துடுது. ஆனால் அதுக்கு உண்டான நாலேஜும் கொண்டு வந்துடுறீங்கன்னு வச்சிங்களேன். 15 லட்ச ரூபா இருக்கும் பொழுது அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எத்தனையோ அந்த பணத்துக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பணம் 20 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு சேர்ந்ததுக்கு அப்புறமே ஒரே டைரக்ஷன் நம்பி இருக்கக்கூடாது. இப்படி மார்க்கெட் ஏறினா மட்டும்தான் காசு, இறங்குச்சுன்னா லாஸ் வருது, லாபத்தில் குறையுது, அல்லது லாபமே இல்லாமல் போய் நஷ்டம் வந்துடுதுன்னு நீங்கள் இப்படி ஒரே டைரக்ஷனாக இருக்கக்கூடாது. உங்கள் டைரக்ஷன் வந்து மேலே ஏறினாலும் லாபமாக இருக்கணும், கீழே மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தாலும் லாபமாக இருக்கணும். உங்கள் டைரக்ஷன் எல்லாம் அப்படியே மாற்றுற மாதிரி பண்ணணும். அல்லது மார்க்கெட்டே மூவ் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு லாபத்தில் கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இப்படி பலதும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து இப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். இதுக்கு தேவை ஓரளவுக்கு நல்ல ஒரு அருமையான போர்ட்ஃபோலியோனுடைய வேல்யூ ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு 20-30 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி சேர்த்துனதுக்கப்புறமும் மார்க்கெட் ஏறினா மட்டும்தான் எனக்கு பணம் வரும், இறங்குச்சுன்னா மறுபடியும் இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டுங்க, நார்மலான ஒரு பே ஆஃப் அப்படின்றது. பணத்தை போடுறோம், ஏறினா பணம், இறங்குச்சுன்னா அப்புறம் சும்மா லாக் ஆகி வந்துருக்கும் அப்படின்றது ஒரு நார்மல். அது வந்து வேற வழியே இல்லை. இப்போ நம்ம 5000 10,000 போடல இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இப்படி 20-30 லட்ச ரூபா நம்ம சேர்த்திட்டோம், நம்மகிட்ட பணம் இருக்குன்னா நம்ம விளையாடுற விளையாட்டே வேற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும், ஏன்னா உங்ககிட்ட பெரிய பணம் சேர்ந்துருச்சுங்க, நீங்கள் சொல்கிறதாங்க மார்க்கெட் கேட்கணும். ஸோ நான் படிச்சுக்கிட்டு இருந்த நிறைய கமெண்ட்டுகளில் அது ஒரு சுவாரஸ்யமான கமெண்ட்டுகளாக அது இருந்தது. நிறைய கமெண்ட்டுகள் அந்த 2 மட்டும் டைம் இருந்தது. அதுக்கு பேசாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் கஷ்டப்படுறவங்க எதுக்கு என்னன்னு நம்ம போய் கேட்குறேன். நிறைய இடங்களுக்கு நான் போகிறப்ப கேட்குறேன், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்தீங்கன்னா, குழந்தைகளுடைய ஃபியூச்சருக்கு வந்து தாங்க நான் பண்ணுறேன். எனக்கு சம்பளம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு சைடு இன்கம் மாதிரியோ அல்லது குழந்தைகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு நல்லது வரணும்னா அது நிறைய பேங்க்ஸ்லாம் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எத்தனையோ ஸ்கீம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு கொண்டு வரும் பொழுது அவங்களே அதை மேனேஜ் பண்ணி அதுக்குண்டான ரிட்டர்ன் கொண்டு வரக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பேங்க்ஸில் இருக்குது, கவர்மெண்ட் பேங்க்ஸில் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸில் இருக்குது, ப்ரைவேட் இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்னு எத்தனையோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்போ அந்தன்படி போகிறது எவ்வளவோ பெட்டர். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான தகவல், இது நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இந்த சில்வர், கோல்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த சில்வர்னுடைய மொத்த வேல்யூ என்பது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சில்வர்னுடைய வேல்யூ என்பது, இப்போ ப்ரொடக்ஷன் ஆகி இப்போ கையில் இருக்கக்கூடிய சில்வர்னுடைய மதிப்பு என்பது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலை தாண்டி இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெக் கம்பெனி, நம்மலாம் அன்றைக்கி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்போம், ஏங்க இன்ஃபோசிஸ்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் தாங்க மொத்த பாகிஸ்தானுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய மார்க்கெட் கேபிட்டலே அப்படின்ற மாதிரிலாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி நம்ம இந்தியாவை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அந்த என்விடியா அப்படின்ற ஒரு பங்குனுடைய மார்க்கெட் கேபிட்டல், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி கம்பெனி என்விடியாவினுடைய மார்க்கெட் கேபிட்டல் எடுத்தோம்னாவே அது வந்து நம்ம மொத்த இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு ஈக்குவலுங்க. என்னங்க இது விளையாட்டா, தமாசா? அந்த மாதிரி இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸ். அப்படி இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனி மைக்ரோசாஃப்டினுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலை தூக்கி சாப்பிட்டு சில்வர்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் அதை தாண்டி இருக்கு. இந்த உலகத்திலே வச்சு பார்க்கும் பொழுது 5வது பெரிய சொத்தா மாறி இருக்கு அப்படின்ற தகவல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இங்கே தான் ஒரு மிக முக்கியமான தகவல். சும்மா இந்த சில்வர் கோல்டு ஏறி வரல. ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு மிகப்பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் முதல் கொண்டு எத்தனையோ ஃபண்டு மேனேஜர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கோல்டுனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க. காலங்காலமாக டிப்பிக்கலாக ஒரு 5 to 10% தான் நிறைய பேர் பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் 5 to 10% தான் கோல்டை வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு 10% கேஷ் அல்லது கேஷ் ஈக்குவலண்ட்டில் இதையும் கோல்டையும் கூட வச்சுருப்பாங்க. அப்புறம் அதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனாலையும் சைனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காக்காரன் என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் சும்மா அச்சடித்து விற்றுக்கிட்டே இருக்கானே டாலரை. அதனால் எதுக்கு சேஃப்டிக்கும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வாங்கி குவிப்போன்னு அவங்களும் வாங்கி குவிச்சதுனால தான் நம்ம வீட்டமாக 1 பவுன் 2 பவுன் சேர்த்தி வாங்கினதுனால அது ஏறல. நம்ம வாங்குறதெல்லாம் வந்து கடலில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வர மாதிரி தான். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வச்சுருக்கிறவங்க நேராக போய் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா
ட்ரம்ப் அவர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் கொடுத்த பயத்தில் தான் இப்படி இந்த ரெண்டுமே பயங்கரமாக ஏறி இருக்கு. ஆஹா ஆஹா நண்பர்களே, அற்புதமான ஒரு தகவலை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 2026 உண்டான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஜனவரி மாதமே ஒரு டூரு, ஏன்னா அது 3 நாள் கனெக்ட் பண்ணி வருது, மறுபடியும் டூரு 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 டூரு. எப்பா, அடுத்த வாரத்தில் 3 நாள் ட்ரிப்பு போடுற மாதிரி டூர் வந்து 6 முறை. இதை மட்டும் வீட்டம்மாயிட்ட சொன்னால் அவ்வளோதான், ஒரே குசியாக தான் இருக்கும். ஒரு நிமிஷம், இதெல்லாம் எங்களை மாதிரி நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான். நீங்கள் பெரிய ஏதாவது ஒரு கார்பரேட், வித்தியாசமான கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நாள் சம்பளம் பிடிச்சிருவாங்க. அப்புறம் நண்பர்களே, இப்போ தான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பேச போகிறோம். ஏறாத ஒரு செக்டரை சொல்லுங்க அப்படின்னா உடனே எல்லாரும் எதை சொல்லுவாங்கன்னா ரயில்வே துறை செக்டருங்க. டிஃபென்ஸோட இடையில இறங்கிடுச்சு, மறுபடியும் ஏறிட்டு இருக்கு, இறங்கிச்சு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அந்த மாதிரி தான். ஆனால் இறங்கிட்டு ஏறாத ஒரு செக்டரை சொல்லுங்கன்னா ரயில்வே துறை பங்காக தான் இருக்கு. ஸோ ரயில்வே துறையில் ஏதாவது செய்திகள், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு செய்தி, அது நம்ம பாசிட்டிவ் நினைப்போம், மார்க்கெட் நெகட்டிவாக எடுத்துக்கும், அல்லது நம்ம நெகட்டிவ் நினைப்போம், அது மார்க்கெட் பாசிட்டிவாக எடுக்கும். சில நேரங்கள் நம்ம என்ன நினைச்சோமோ அதையே மார்க்கெட் பண்ணும், என்ன வேணாலும் பண்ணும். இப்போ ரயில்வே துறையில் ஒரு நியூஸ் நான் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இந்த 8th பே கமிஷன் அப்படின்றது வர்றதுனால, அந்த சம்பள உயர்வு வர்றதுனால மற்ற இடங்களில் காஸ்ட் கட்டிங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் செய்திகள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்துச்சுரா எங்களுக்கு நியூஸு, சும்மாவே படுத்து கிடக்கிறவனை ஏதோ ஒன்று பண்ணி விட போகிறாங்கடா அப்படின்ற மாதிரி ரயில்வே துறையில் லீடர்களாக டாப் லீடராக இருக்கிறதுல இந்த ஐஆர்எஃப்சி போன்ற பங்குலாம் ஒன்று. அவங்கெல்லாம் ஒரு குவார்ட்டருக்கே 1700 கோடி, ஒரு வருஷத்துக்கு 6800 கோடி இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது விழுந்து கிடக்கக்கூடிய இடம் என்பது ஒரு பள்ளத்தாக்கில் போய் விழுந்திருக்கு. இது என்னைக்கு யார் தூக்கி நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அது போன்ற இப்போ ஒரு செய்திகள் வந்திருக்கிறதுனால இனி பட்ஜெட் வந்தாலும் அதுவும் ரயில்வே துறைக்கு சம்பந்தப்பட்ட செய்தி தான். ஸோ இயர் லோனில் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஐஆர்எஃப்சி, இந்த ஆர்விஎன்எல்ல ஒரு லீடர் தான். அவங்களும் ஒரு வருஷத்துக்கு 1100 கோடி லாபம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இதுவும் பள்ளத்தாக்கில் தான் விழுந்து கிடக்கு. இன்னைக்கு தான் பேர் வச்சேன் பள்ளத்தாக்கு அப்படின்ட்டு. இந்த ஐஆர்சிடிசி அவனுடைய விஷயமும் அதே பள்ளத்தாக்கு போட்டி தான். இவங்களுக்கு பள்ளத்தாக்கையும் தாண்டி யார் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற போட்டி தான் இவங்களுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவும் வந்து ஒரு 1371 கோடி லீடர். ஸோ டாப் 3 அவங்க தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்பெனி வராங்கன்னு வச்சிங்களேன். ஜூபிட்டர் வேகன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 281 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது. டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ்னு ஒரு பங்கு, அது ஒரு 200 கோடி சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் எல்லாமே பள்ளத்தாக்கு தான், அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தான் நடக்குதாங்க. ரயில்டெல் கார்பரேஷன் அப்படின்ற பங்கும் ஆல்மோஸ்ட் இவன் கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல, கொஞ்சோண்டு மேலே இருக்கான் இயர் லோல் இல்லாமல். இதில் வந்து இவன் ரயில்டெல் வந்து வித்தியாசமாக இவன் ஒன்று பண்ணியிருக்கான். என்னென்னா இந்த 2025 ஒரு ரெக்கவரி காமிச்சிட்டு தான் விழுந்திருக்கான். ஸோ இந்த ரயில்டெல் போன்ற பங்குகள் இது ஒரு 321 கோடி பண்ணக்கூடிய பங்குகள். டெக்ஸ்மேக்கோ ரயில் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தான். ஸோ இத்தனை பங்குகளில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றது நம்ம பட்ஜெட்டை ஒட்டி தான் வருமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நியூஸே வராதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 8th பே கமிஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ரயில்வே துறையில் என்ன மாற்றம் வருது. டொபக்குன்னு கீழே விழுந்தாலும் சரி, டொபக்குன்னு ஏறினாலும் சரி, ஏதாவது ஒன்றை பண்ணுங்க, ஒரே இடத்துல வச்சிருக்காதீங்க அப்படின்றதான் பல பேருனுடைய கோரிக்கை. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் இந்த மார்ஜின் ட்ரேடிங் பண்ணி புரோக்கர்களே கடன் கொடுக்கறது ஸ்டாக்ஸ் வாங்கறதுக்கு அப்படின்ற பிஸ்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடியை ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி 3/4 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ 1.25 லட்சம் கோடிக்கு பக்கத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் ஏறி இருக்கு. அப்படின்னா இங்கே நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கேயாவது ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ கரெக்டாக மாசமான நீ வட்டி கட்டிக்கிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. அந்த வட்டிக்குள்ளேயே அசலையும் திருப்பி வாங்குற மாதிரி தான் அந்த இஎம்ஐ பிளானில் இருக்கும். ஆனால் ஒரு புரோக்கர் மூலியமாக நீங்கள் கடன் வாங்கும் பொழுது பேங்க் பயப்படுறானா, அவன் ஒரு 2-3 மாதம் வட்டி இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ பே பண்ணலைன்னா தான் அவன் ஏதாவது ஒன்று பயப்படுறான். அது வரைக்கும் அவன் ஏதாவது பயப்படுறானா? இல்லை. ஆனால் இந்த புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறாங்க, நீங்களும் 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கிடுறீங்க. அந்த 1 லட்சத்தினுடைய ஸ்டாக் வேல்யூ மேலே போனால் யாரும் கவலைப்படுறதில்லை. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஸ்டாக் வேல்யூ, இது ரொம்ப முக்கியமான உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே.
அந்த 1 லட்சம் அப்படின்றது 80,000 போச்சுனாவே நீங்கள் பொசிஷனை குறைங்க, இல்லைன்னா மார்ஜின் கால்னு அது புரோக்கர்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் விட்டுக்கிட்டே இருப்பான். அதுவே உங்களுக்கு டெய்லி ஒரு ப்ரெஷராக இருக்கும். 1 லட்ச ரூபா நீ கடன் கொடுத்துருக்க, அதுக்கு நான் உனக்கு வட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் திடீர்னு நீயும் பயந்து எங்களையும் பயமுறுத்தி மார்க்கெட் இறங்குறதுனால திடீர்னு வந்து மார்ஜின் வந்து எங்களால் அடிஷ்னலாக பே பண்ண முடியல, மார்ஜின் காலுக்கு எங்களால் ரிப்ளை பண்ண முடியலன்னா உடனே மொத்த பொசிஷனையும் விற்று விட்டுற, அல்லது எவ்வளோ மார்ஜின் கால் வந்திருக்கோ அதுக்களவாவது நீ விற்று விட்டுற. நீ கடன் கொடுத்துட்டு நீ ஏன் பயப்படுற? அது மாதிரி பல கேள்விகள் நம்மளுக்குள்ள வருது நண்பர்களே. அதனால நீங்க வந்து இப்போ இந்த ரயில்வே துறை பங்குகள் மாதிரி நீங்கள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பே பட வேண்டாம். அந்த புரோக்கரே முக்கால்வாசி பிடிச்சி வித்துட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த அதை நம்ம அப்படியே கூட பேசணும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரையும் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆயுதம் என்பது இருக்கு. ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்லாம் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு உண்டான சில குவாலிட்டியான கம்பெனிகள் இருக்குது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, திடீர்னு அது ஒரு 100 ரூபா வந்துருமா? இல்லை இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு இருக்குது, திடீர்னு அது வந்து ஒரு 500 ரூபாய்னு வந்துருமா? ஐசிசி பேங்க் இருக்குது, திடீர்னு 200 ரூபா வந்துருமா? என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு இந்த ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னாருன்னா ஏதாவது ஒரு கிராஷ் என்பது வருதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். பட் ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த மாதிரி ஆபத்து இருக்கா? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ யாராக இருந்தாலும் பொறுப்பாக உபயோகப்படுத்துங்க. இப்படி 1 லட்சம் கோடிக்கு பக்கம் கடன் வாங்கியிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ பேர் வாங்கியிருப்பாங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் எம்டிஎஃப்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா அது 1 லட்சம் கோடினா அப்போ அது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தானே எடுத்திருப்பாங்க. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்து பொறுப்பாக பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.